செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 11th ஃபிசிக்ஸ்க்கான அஃபீஷியல் கோர்ட்டில் எக்ஸாம் ஆனது கொஸ்டின் வருது. அது நாளைக்கு உங்களுக்கான எக்ஸாம்பா விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். அதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் குவிஸ் செட் தான் இது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமைக்கு பாருங்கள். நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல கிளிக் பண்ணிங்கப்பா. அப்போ தான் ஃபார்வர்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ப்ரொவைட் பண்ண போகிறோம். இந்த வருஷத்துலேருந்து A to Z எல்லா இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேப்பரும் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் வந்துடும். நீங்கள் நைட் பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக நைட் நல்லா உட்காந்து படிப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேப்பரும் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணி விட்டுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் காமர்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸோ இது இல்லாமல் ஒரு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேலே இன்னொரு மாடல் செட் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ 15 1 மார்க்கு, 6 2 மார்க், 6 3 மார்க், 5 5 மார்க் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். புக் பேக் பொறுத்தவரைக்கும் நீங்கள் புக் பேக் படிச்சாலே போதுமானது. 1 மார்க் பொறுத்திருக்கும் இப்போதைக்கு. ஏன்னா நீங்கள் ஆஃப் இயர்க்கு போனக்கப்புறம் நீங்கள் புக் இன்டீரியர்லாம் படிச்சுக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் புக் பேக் தரவு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 1 மார்க் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 and 15. ஸோ உங்களுக்கான 1 மார்க்ஸு 1 மார்க் எடுத்துகிட்டு உங்களுக்கு 2 மார்க்ஸ் கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் அந்த கம்பல்சரியில் உங்களுக்கான சம்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே, எனக்கு சென்டம் எடுக்கணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் சம்ஸை பார்த்தே ஆகணும். சப்போஸ் நீங்கள் சென்டம்னா வேணாம் ப்ரோ, எனக்கு ஒரு ஆவரேஜ் மார்க் பாஸ் ஆனால் போதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் சம்ஸை தொடவே வேணாம். ஓகே, அப்படி சம்ஸை தொடாமல் இருந்தாலே நீங்கள் அவுட் ஆஃப் 70க்கு 60+ ஒரு 55+ தாராளமாக எடுக்கலாம் நீங்கள் சம் பார்க்காமே. ஓகேங்களா? ஸோ அதை இது மாதிரி படிச்சுக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, பிளான் பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஸோ 9 கொடுத்து 6 எழுதணும். அதில் ஒரு கம்பல்சரி, 24 கொஸ்டின் கம்பல்சரி. பார்த்தீங்களா? சம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்படி தான் கேட்பாங்க, திரியெல்லாம் கேட்கவே மாட்டாங்க கம்பல்சரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து பார்ட் 3 பாருங்கள். உங்களுக்கான 3 மார்க் கொஸ்டின்ஸு. அதுலேயும் அதே போல் தான். மொத்தம் 9 கொடுத்து 6 எழுதணும். அதில் ஒரு கம்பல்சரி. அந்த கம்பல்சரி சம்ஸை தான் கேட்பாங்க. 33 பார்த்தீங்களா? சம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு இது மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? 30 31 32 33 25 26 27 28 29 30 31 2 3. ஸோ உங்களுக்கான 3 மார்க்ஸு. கடைசி பாட்டா உங்களுக்கான 5 மார்க்ஸு. எதிராக சாய்ஸ் தான் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ பார்த்துடலாமா? ஸோ பாருங்கள், எதிராக சாய்ஸ் தான். ஒன்று மேலே எழுதணும், இல்லை கீழே எழுதணும். ஓகேவா? 34 35 36 37 38. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு A to Z எல்லாமே உங்களுக்கு லைன் அனுப்பிட்டே இருப்பேன் நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் சார்பாக. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான நல்லா கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நான் சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் நீங்கள் கேட்கலாம். ஸோ விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட்பா. ஸோ டக்குனு வீடியோ முடிக்கிறது காரணம் நீங்கள் படிக்கணும் இல்லையா? அதுக்கோசம் வீடியோ டக்குனு முடிக்கிறேன். நல்லபடியாக படிங்க. ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.